வரி உமக்கு விஷயம் வருமாறு நான் சர்வாதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பெரும் பதவியேற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர் எல்லாம் அரசியல் முறையாக என்னை பேட்டி கண்டுவிட்டு வரியும் செலுத்தி விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கெடுக்குள் என்னை வந்து பார்த்துவிட்டு வரி செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். அதற்கு பின் ஏற்படும் அனைத்து விளைவுகளுக்கும் நீரே பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி. அச்சுறுத்தி என்றானவன் அண்ணியான் நகமாவாம் பிடித்தவன் ஆணையிடுவதை நொட்டியில் வருகிறவன் தலையுடன் பொறுவல்லையா? 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாலத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்ற சிறு காசு எவருக்கும் செலுத்தியதில்லை, செலுத்த போவதும் இல்லை. அதனால் எங்கள் நிர்வாகம் பெரும் பாதிப்படைந்துள்ளது. பிழைக்க வந்தவர்கள் தானே நீங்கள். பிழைக்க முடியவில்லை என்றால் நாட்டு தெரியவர்கள் இங்கு என்ன வேலை உங்களுக்கு? வரி என்று கையெழுந்து நிற்பதற்கு அவமானமாக இல்லை? அதுவும் சரிதான். பணம் வேண்டும் என்றால் கடனாக தருகிறேன். எங்கள் இரக்க குணத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் ஈரமாக தருவோம். நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த வீரபாண்டியின் உயிரிப்பிடம் இருக்கும் வரை வரி என்ற சிறு சூத்திரம் தென் திசையை நோக்கி ஒலிக்காது. இது சிங்கங்கள் விளையாடும் பூமி, கர்ஜனையில் மட்டும் ஒலிக்கும் காடு. இங்கே நரிகள் நடமாட முடியாது. சென்று விடுங்கள் இங்கிருந்து. அவனையும் ஓடச் சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். மன்னா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆங்கில பட்டாளத்து வீரர்களுக்கு நமது பாளையத்தில் இருக்கும் ஆட்களை இறைச்சிக்காக அனுப்பக்கூடாது என்று நமது பாளையத்தில் வசிக்கும் மக்களுக்கு ஆணை பெறுமங்கள் மன்னா. ஆமண்ணா, அதே போன்ற ஆங்கில வியாபாரிகளுக்கு நம்முடைய நாட்டு உட்பட்ட நெசவாளிகளுக்கு எவ்வளவு துணிகள் தரப்படும் ஆணைகள் அரசே. அதுவும் சரிதான். அப்படியே ஆணையிடுகிறேன். அண்ணா, நாளைக்கான கோபாலர் வந்துள்ளார் மன்னா. வர சொல்லுங்கள் அவரை. மன்னா, என் பெயர் கோபாலர். நான் ஜாக்சன் துறை அவர்கள் ராமலிங்க விலாசம் மேல்மாடி தங்கியுள்ளார். வடிவலமின்றி தங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக கூறியுள்ளார். அப்படியானால் துறையை காண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஆமண்ணா, அது சதி. நீர் அங்கே தனித்து செல்லக்கூடாது அரசே. இல்ல மன்னா, இந்த சந்திப்பில் காவலரே தலையிட்டிருப்பதால் நீர் அந்த ஜாக்சன் துறையை சந்திப்பது சரியே. நமக்கு அறிவு உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலையர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன். நீ புறப்படும். ஜாக்சன் துறையை சந்திக்க செல்கிறார். வரி வசூல் செய்வது தொடர்பாக ஜாக்சன் துறை, வீரபாண்டிய குட்டபொம்மன் ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்படும் காரசாரமான உரையாடலை காண்போம். வாருங்கள் காட்சி 2. அவ்வளவு சிப்பாய்களே, நீங்கள் அனைவரும் மறந்து கொள்ளுங்கள். அவன் வந்து உட்கார இடம் அளிக்க கூடாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ? நீதான் ஜாக்சன் துறை என்பவரோ? சார், ஏது வெகு தூரம் வந்துவிட்டு நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும். அதை கேட்ட நடத்தையில உன்னிடம் கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவினம். நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாவது ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பட்ட ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் முறை பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம்? எண்ணிக்கை தெரியவில்லை. ஆகமா பிடித்தவனே, சொல்கிறேன். எங்கள் விருதினர் மார்க்சலையும் தலைமை ஆளத்துறையும் அசிங்கப்படுத்தியிருக்கிறாய். எங்கள் உயர் அதிகாரிகளுடைய கடிதங்களை உதாசீனப்படுத்தினாய். நான் கலைத்தாக பதிவேற்றதும் என்னை சந்திக்காமல் இழிவுபடுத்தினாய். உன் நிலத்தரிமையை விளைச்சலுக்கு இசை கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசு கீழாசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலம் வரை வரிப்பணம் வந்து சேரவில்லை. வாணியம் காட்டினாய். அந்த பாக்கியெல்லாம் பத்தியம் வரவில்லை. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறேன்? நீ கேட்டதற்கெல்லாம் இதா பதில்.
கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்ற மிதித்தாயா நீ பாசி நடுவர்களையே கண்டாயா நாத்து நட்டாயா களை பறித்தாயா கழனி வாழ்வர்களுக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா அங்கே கொஞ்சம் விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் திரை போரடித்து நெருக்க வைக்கும் மேலை நாட்டு உயர் கொண்ட பரங்கியரின் உடலையும் தலையும் நெருக்கதிராக வைத்திடும் ஜாக்கிரதை. ஷட்டம் கட்டமாமா மீண்டும் கேட்கிறேன் எங்களுக்கு என்னை தர வேண்டிய வரிபாக்கி என்ன பதில் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் இது எங்கள் பூமி உழைப்பது எங்கள் மக்கள் இதில் உங்களுக்கு எப்படி உரிமை வந்தது எங்கோ பிறந்து இங்கு வந்து வியாபாரம் செய்யும் நீ எங்களிடம் வரி கேட்பது என்ன நியாயம் நீ கேட்டதும் தூக்கி கொடுக்க நாங்களிடம் தொடை நடுங்கும் இல்லை துடிக்கிறேன் மீசை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த ஒருமுறை தடுக்கிறது. என்ன மீசையை முடிக்கிறாயா அது ஆபத்துக்கு அறிகுறி உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வரச்சொல் பார்க்கலாம் மானம் அழிந்து போகவில்லையா மரத்தமிழுக்கு மடியிலே கை வைத்து உன் தலை உருண்டு போகட்டும். கைது செய் உன் கொலை செய்து